உங்கள் கண்ணு முன்னாடி இருந்தும் தொடவே முடியாத 3 கடவுள் சிலைகள். அதுக்கு பின்னாடி உண்மையான ஒரே காரணம் தான் இருக்குது. முதல்ல திருப்பதி மூலவர் பெருமாள். இந்த சிலை உலகத்திலேயே அதிக வேதியியல் எதிர்ப்பு கொண்ட ஒரு சிலையாக இருக்குது. ஒரு கல்லாகவும் இருக்குது. இந்த சிலை எப்போவுமே சூடாக இருக்கும். சரியான நேரத்தில் மட்டும்தான் அந்த சிலை மேலே கை வச்சு அபிஷேகமோ மாலை எதுவுமே போட முடியும். தப்பான டைமில் கை வச்சுக்கிட்டா அவங்க கை வெந்து போகிற அளவுக்கு செம்ம சூடாகவும் வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்லாகவும் இருக்கும். அந்த சிலையோட கல்லை சரியான முறையில் பராமரிக்காமல் விட்டுட்டாங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிருமாமா. நீங்கள் இப்போ போனாலும் அந்த திருப்பதி மூலவர் சிலைக்கு பக்கத்தில் யாருமே நிற்க மாட்டாங்க. ரெண்டாவது பழனி நவபாசன முருகன் சிலை. இந்த சிலை முழுக்க முழுக்க விஷத்தால் உருவான சிலைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளோட தோல், அதாவது நம்மளோட உடம்பு, கை, கால் எதுவுமே அந்த சிலை மேலே கொஞ்சம் கூட படக்கூடாதுமா. அப்படி நேரடியாக படும்பொழுது அந்த சிலைக்கு பாதிப்புகள் ஏற்படுமா. அதனால தான் நவபாசன சிலையை ரொம்பவே பத்திரப்படுத்திட்டு இன்னொரு முருகன் சிலையை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது திருவண்ணாமலை கருவறை லிங்கம். அது வெறும் கல் இல்லைன்னு பல ஆராய்ச்சியர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக அந்த கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த லிங்கத்தை சுற்றி மாலையும் யாருமே பக்கத்தில் நிற்காம ரொம்ப தூரமாக தள்ளி நின்றுருப்பாங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்தா தெரியும், இல்லை திருவண்ணாமலை மூலவர் லிங்கத்தை நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்து தான் தெரியும், எப்பவுமே அந்த லிங்கத்தை சுற்றி வெறும் மாலைகளாக தான் போட்டு வச்சுருப்பாங்க.